2026ல எல்லா கிராஃபிக் கார்டோட பிரைஸும் இன்க்ரீஸ் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு NVIDIA வார்னிங் கொடுக்குறாங்க, AMD வார்னிங் கொடுக்குறாங்க, அண்ட் அந்த AMD பார்ட்னர்ஸ்லாம் பயந்து இருக்கானுங்களே. அதுலயே வந்து இந்த ஜோட்டாக்காரன் பாத்தீங்கன்னா தொழிலே இருப்போமா இல்லையான்னு சொல்லிட்டு தெரியல அப்படின்றானுங்க. என்ன ரங்கா ஜோக் காட்டுறீங்களா இல்ல ஜோக் காட்டுறீங்களா? இன்னைக்கு Jan 29, 2026 நம்ம இந்த வீடியோல வந்து கிராஃபிக் கார்டோட பிரைசஸ் இந்தியால டோட்டலா என்ன ரேட்ல விற்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். ஒரு கார்டை தனித்தனியா என்ன பிரைசஸ்ல இருக்கு அப்படின்னு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், கிராஃபிக் கார்டோட பிரைசஸ் ஆல்ரெடி இன்க்ரீஸ் ஆயிருச்சு அண்ட் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே தான் இருக்கு. இது எப்போ போய் முடியும், எங்க போய் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து யாருக்குமே தெரியல. அதை பத்தி ஒரு குட்டி தியரி ஒன்று ஒர்க் அவுட் பண்ணிருக்கேன். அந்த தியரி பத்தி வந்து ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும், ஹவு இம்பார்ட்டன்ட் AI ஹஸ் பிகம் இன் आवर லைஃப். ChatGPTயோ ஜெமினியோ இல்லாம ஒரு சிம்பிள் டிசிஷன் கூட நம்மளால எடுக்க முடியல. சோ இப்ப சொல்லுங்க, do you think AI will ever stop growing? சோ இதுக்கு என்னதான் சொல்யூஷன்? கம்ப்யூட்டர் காம்பனன்ட் பிரைசஸ்லாம் ஏறிக்கிட்டே இருக்குமானா? எஸ். For 2025 to 2026 we are projecting it to increase. அப்படியே இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி ப்ரொஜெக்ட் பண்றோம். எந்த அளவுக்கு போகும் எப்படி போகும்னு சொல்லிட்டு யாருனாலையும் சொல்ல முடியாது. திஸ் இஸ் நாட் அ ஃபினான்ஷியல் அட்வைஸ். நான் வந்து இதுதான் நடக்கும் அப்படின்லாம் சொல்ல, நாங்க ப்ரொஜெக்ட் பண்றது இதுதான் அப்படின்னு சொல்ல வரேன். லெட்ஸ் சே the price of a GPU goes 5x from now. ஸோ 40,000 இருக்க கிராஃபிக் கார்டு 2 லட்சம் ரூபாய்க்கு போகுது அண்ட் கிராஃபிக் கார்ட்ஸே கிடையாது அப்படின்னு ஒரு நிலைமை வந்துருச்சுன்னா வாட் நெக்ஸ்ட்? Cloud services for rendering and gaming will be on the rise. So நீங்க வந்து கேமிங்கா இருக்கட்டும், இல்ல வீடியோ எடிட்டிங், ரெண்டரிங், 3D ரெண்டரிங், எனி டைப் ஆஃப் ஹார்ட்வேர், உங்க கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர் யூஸ் பண்ற விஷயமா இருக்கட்டும், அதை வந்து எவனோ ஒருத்தன் வந்து உங்களுக்கு ரெண்டல் பேசிஸ்ல வந்து ஒரு சப்ஸ்கிரிப்ஷன்ல போட்டு கொடுப்பான். அதை வந்து நீங்க இங்க வந்து ஒரு பேசிக் கம்ப்யூட்டரோ இல்ல லேப்டாப்போ வச்சு நீங்க தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம். And this will grow exponentially on a subscription basis. அடச்சி, இப்படிலாம் நான் சிஸ்டம் யூஸ் பண்றதுக்கு யூஸ் பண்ணாமலே இருப்பேன். கொஞ்ச நாள் விசித்திரமா இருந்துச்சு, கொஞ்ச நாள் ஆச்சரியமா இருந்துச்சு, கொஞ்ச நாள் பைத்தியம் முடிச்சிச்சு, இப்போ வந்து ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எப்போ நினைக்கிறீங்களோ அப்பதான் என்ட்ரி கொடுப்பாப்ல நம்ம. Chinese in fact is our actual last hope. எனக்கு சொல்றது கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கு, பட் ஸ்டில் லிட்டரலா வந்து வேற ஆப்ஷனே கிடையாதுங்க. இப்படியே போயிட்டு இருக்கு அப்படின்னா I don't see anything potentially that's going to come up in the future to save us from this price increase. ஏன்னா இதோட எண்ட் எங்க அப்படின்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியல. சரி, அதெல்லாம் விடுங்க, நம்ம ஒரு நிலவரத்துக்கு வருவோம். கரண்டா இப்ப என்ன பிரைஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ நான் வந்து ரொம்ப பேசிக்கான கார்ட்ஸ் பத்தி எல்லாம் வந்து பேச போறது கிடையாது. ப்ராக்டிக்கலா நீங்க வந்து போட்டீங்கன்னா யூஸ் பண்ற மாதிரி கார்ட்ஸை பத்தி பேச போறேன். பிகாஸ் வாட் வி பில்ட் அண்ட் what we do are all high performance machines. So basic ன்றது it's like billing க்கு basic systems பண்ணுவோம், that's different. But obviously graphic card ன்னு போடும்போது you are going to use it for some purpose, let it be gaming இல்லாட்டி productivity, எதுக்காச்சும் நீங்க யூஸ் பண்ணி தான் ஆகணும். So starting நம்ம கிட்ட இப்போ entry level ல இருந்து நான் ஆரம்பிக்கிறேன். So starting from pricing low to high ல இருந்து போவோம். So lowest of the options that we have for today is 9060 XT, which is the 8GB variant. 9060 XT is a very 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 underrated card, especially for gaming. உங்களுக்கு தெரியலாம், தெரியாமலும் இருக்கலாம். It is actually very good in performance. So 8GB variant பாத்தீங்கன்னா வந்து ஒரு 5060 8GB விட பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணும். பிரைசிங்க்கு வருவோம். So this is priced at somewhere around 33,000 ல இருந்து 36,000 for today. So next வரது நம்ம 5060. So definitely வந்து உங்களுக்கு ப்ரொடக்டிவிட்டியும் பண்ணணும் plus கேமிங்கும் பண்ணணும். Let's say whatever kind of productivity it is, definitely வந்து NVIDIA கார்டு போறது is a better option from my side. ஏன்னா definitely AMD ல கொஞ்சம் here and there are issues in terms of compatibility, drivers, எல்லாமே வந்து slight downside இருக்கு. I'm not saying it's wrong, but downsides இருக்கு. When you want your work to be completely professional and zero hindrance இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க will obviously go with an NVIDIA card when it comes to productivity. So 5060 பாத்தீங்கன்னா வந்து we have it readily available from Zotac. மிச்ச brands currently not available, but ஒரு 2000 rupees கம்மியா இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். Zotac is currently operating at somewhere around 41 to 43,000, around this range. And next up is the most infamous card. இந்த கார்டுக்கு வந்து ஒரு கிரேசியான டிமாண்ட் இருக்கு among gamers especially. So it's 9060 XT ஓட 16GB variant graphic card. இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா வந்து 34,000 ல இருந்து 52,000 வந்திருக்கு in just a span of 2 months. அப்படியே டக்குன்றதுக்குள்ள வந்து பயங்கரமா வந்து பிரைஸ் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. இது வந்து ஒரு அல்டிமேட்டான 2K கேமிங்கான கிராஃபிக் கார்டு. ஸோ 2K கேமிங்க்கு இந்த ரேட் வரைக்கும் I would still say, even though the price ஜாஸ்தியா இருந்தா கூட it's 100% worth it to go with this card for 2K gaming. And next up will be a 5070. என்னடா
என்னடா நடுவில் வந்து ஒரு கார்டை விட்டுட்டானே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிக்கலாம். நடுவில் வந்து தெரிஞ்சு தான் விட்டுருக்கேன். ஏன்னா வந்து ப்ரைசிங் வைஸ் நான் இப்போ சொல்கிற கார்டை விட அது ஜாஸ்தியாக போயிடுச்சு. நான் விட்ட கார்டு பார்த்தீங்கன்னா 5060 Ti 16GB. நான் இப்போ பேச போகிற கார்டு பார்த்தீங்கன்னா 5070. எஸ் 5070 வந்து 5060 Ti விட வந்து ப்ரைஸ் கம்மி பிகாஸ் ஆஃப் ஒன்லி ஒன் ரீசன். யூ மைட் நோ இட், தட்ஸ் த VRAM. ஸோ VRAM வந்து 5070 12GB VRAM கார்டு வந்து இட்ஸ் கரண்ட்லி we are operating from somewhere around 75,000 அரௌண்ட் இந்த ரேஞ்சில் வந்து ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். அரௌண்ட் 72லேருந்தே ஆப்ஷன்ஸ் இருக்கு. பட் Zotac இஸ் அரௌண்ட் 75 plus approximately. பிளஸ்னா வந்து பிளஸ் டாக்ஸ் கிடையாது. நான் சொல்ற எல்லா ப்ரைஸும் வந்து இஸ் இன்க்ளூசிவ் ஆஃப் டாக்ஸஸ் ஒன்லி. அண்ட் இஃப் யூ ஆர் வெரி கியூரியஸ் டு நோ த ப்ரைசஸ் எவ்ரி டே we are updating on our website. ஸோ எஸ் வெப்சைட்டை வந்து நியூவாக லான்ச் பண்ணியிருக்கோம். ப்ளீஸ் கோ அண்ட் விசிட். நீங்கள் நல்லா ஸ்க்ரால் பண்ணி வித்தியாசமாக என்னெல்லாம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு போய் பாருங்க. we also have an AI PC builder. ஸோ நீங்கள் அங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களோட PC பார்ட்ஸ் எல்லாமே சூஸ் பண்ணிட்டு அதில் ஏதாவது தப்பு இருந்தால் வந்து பார்த்தீங்கன்னா அது AI சொல்லும். வாட் அன் ஐரனி. அதை பற்றி தான் வந்து இந்த ஃபுல் வீடியோ கல்வி ஊற்றி திருப்பி அதை யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா the world is growing, we also have to grow along with it. வேறு ஆப்ஷன் கிடையாது நம்மளுக்கு. ஸோ எஸ் அது ஒரு குவிக் மேட்டர் சொல்லணும்னு நினச்சேன். ஸோ சொல்லி முடிச்சிட்டேன். ஸோ கமிங் பேக் டு த ப்ரைசிங் 5070 again around 75,000 we have options. 5060 Ti 16GB variant which we are feeling that will stop in production once for all. இந்த 16GB VRAM graphic cards வந்து நிப்பாட்ட போகிறதா there has been a lot of rumors. இது வந்து நிஜமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கரெக்டாக தெரியாது. பட் we are actually feeling it happening. ஏன்னா வந்து ப்ரொடக்ஷன் from the top level has reduced and supply from the top level has also reduced. We have never felt this before, to be honest. இது மாதிரி வந்து நாங்கள் ஃபீல் பண்ணது இல்லை. ஆக்சுவலா ஸ்பீக்கிங் சப்ளையே வரல. 16GB variant of graphic cards from the top of the chain there is no supply, which means that gradually ஏதோ ஒரு சேஞ்ச் பண்ண போறாங்க, ஏதோ ஒரு பிரச்சனை நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தால் மட்டும்தான் supply from the top will stop. So 5060 Ti 16GB variant graphic card we are currently operating on the upwards of 75,000. So 75 ல இருந்து ஆப்ஷன்ஸ் இருக்கு, goes all the way up to 80,000 for the 16GB variant of 5060 Ti. Next up is the 5080. இல்ல 5080 க்கு முன்னாடி இன்னொரு கார்டு இருக்கு. இது 9070 XT. அதுவும் again the 16GB variant graphic card. 9070 XT மாதிரி ஒரு value for money card 2026ல அட்லீஸ்ட் ஃபார் ஜனவரியில கிடையவே கிடையாதுங்க. வாய்ப்பே கிடையாது. I am the only one. Super one. 2K கேமிங்கா இருக்கட்டும் இல்ல 4K கேமிங்கோட என்ட்ரி லெவலா இருக்கட்டும் அல்டிமேட் பர்ஃபார்மன்ஸ். அண்ட் யூ நோ வாட் 9070 XT மட்டும்தான் இது வரைக்கும் வந்து ப்ரைஸே இன்க்ரீஸ் ஆகாமல் வந்து அதே மாதிரி இருக்கு. அதோட லாஜிக் என்னன்னு சொல்லிட்டு எனக்கு சுத்தமாக புரியல. எல்லா கார்டும் ஏறும்போது இது மட்டும் ஏன் ஏறலன்னு தெரியல. வாங்க மாட்டீங்கனாலா இல்லை விற்க முடியலையே ஒன்றும் புரிய மாட்டேங்குது. பட் ஆனால் வந்து ஃபன் ஃபேக்ட் இஸ் திஸ் கார்ட் இஸ் அ வெரி குட் ஆப்ஷன் அண்ட் ஐ ஃபீல் லைக் இஃப் யூஆர் ஒன்லி பில்டிங் ஃபார் கேமிங் கேமர்ஸ் யூ ஸ்டில் ஹேவ் அ வெரி குட் டைம் டு பில்ட் அ சிஸ்டம். ஸோ இஃப் யூ வாண்ட் டு பில்ட் அ பிசி தாராளமாக வந்து கான்டாக்ட் பண்ணுங்க. நம்பர்ஸ் இன் டிஸ்கிரிப்ஷன். அண்ட் எஸ் 9070 XT பற்றி வந்து there's nothing else to say. The price of the card is somewhere around it's around 80,000. So around 80,000 க்கு பாத்தீங்கன்னா வந்து you get this amazing card which has almost all the features, everything ready for gaming to knock down anything. So அதனால வந்து ஒரு சூப்பர் ஆப்ஷன் அப்படின்னு சொல்வேன். GTA 6 க்கு ப்ரிப்பேர் ஆறீங்கன்னா this is the card for you. விலை உயருக்கே பெயர் போன கிராஃபிக் கார்டு the 5070 Ti 16GB வேரியன்ட் 16GB வேரியன்ட் கார்ட்ஸ்லயே பாத்தீங்கன்னா இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் பயங்கரமா பிரைஸ் இன்க்ரீஸ் ஆச்சு. ஃப்ரம் 80,000 rupeesல இருந்து இன்னைக்கு வந்து 1,25,000க்கு மேல வந்து போயிட்டு இருக்கு. எக்ஸ்ட்ரீம்லி ஆன் டிமாண்ட் அண்ட் ப்ரொடக்ஷனும் பாத்தீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் NVIDIAவே வந்து கம்மி பண்ண கிராஃபிக் கார்டு எது அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த கார்டு இதுதான். அண்ட் நெக்ஸ்ட் அப் இஸ் த 5080. ஒரு குட்டி இன்ஃபர்மேஷன், நான் சொல்ற பிரைசஸ்ல வந்து கொஞ்சம் பிளஸ் ஆர் மைனஸ் இருக்க வந்து சான்சஸ் இருக்கு. ஸோ எங்க வெப்சைட்ல வந்து நீங்க போய் பாத்தீங்கன்னா வந்து யூ வில் கெட் அ மோர் கிளியர் ஐடியா ஆன் த கரண்ட் பிரைசிங். ஸோ 5080 பாத்தீங்கன்னா வந்து வெப்சைட்ல கூட விட்டுருங்க, நீங்க வந்து கெட் அ கோட் ஃப்ரம் அஸ் டைரக்ட்லி. டூ கான்டாக்ட் அஸ், கெட் அ கோட் ஃப்ரம் அஸ். ஏன்னா வெப்சைட்ல கூட சம்டைம்ஸ் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் பிரைஸ் பண்ணிருப்போம். பட் வென் யூ கெட்டிங் அ கோட் ஃப்ரம் அஸ் டைரக்ட்லி, ஏன்னா வந்து எப்படி பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகுது எங்களுக்கு தெரியல. ஸோ நீங்க டைரக்டா கோட் வாங்கும்போது we will give you the current best prices. So that is what I would like to say. So முன்னாடி coming back to the 5080 topic, 5080 வந்து இன்னைக்கு டேட்ல even that is a very 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 good value for money graphic card that's available right now. ஏன்னா பெருசா ரேட்லாம் வந்து பயங்கரமாலாம் ஒன்றும் ஏறல. 1,25,000 இருந்த கார்டு வந்து இன்னைக்கு ஒரு 1,55,000 1,60,000 அரௌண்ட் அந்த ரேஞ்சில் வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு, which is again very 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 fair. ஏன்னா வந்து அந்த பிரைஸ் ரேஞ்ச் ஆஃப் த கார்ட்ஸ் வந்து மூவ்மெண்ட் வந்து ரொம்ப கம்மி. சரி, அப்படி இருக்கும்போது நெக்ஸ்ட் கிராஃபிக் கார்டை பத்தி போறதுக்கு முன்னாடி எனக்கு மல்டிபிள் திங்ஸ் அட் டைம் வந்து உங்ககிட்ட
சொல்லணும்னு இருக்கு. பட் ஆனால் இது எல்லாத்தையும் வந்து எப்படி ஒரு வீடியோவில் வந்து போடுறது அப்படின்னு தெரியல. பட் ஐம் ட்ரைங் டு ஃபிட் இன் த மேக்ஸிமம் திங்ஸ். கிராஃபிக் கார்ட்ஸ் ஆர் பீங் பண்டில்ட். ஸோ இப்போ நான் வந்து ஒரு சிஸ்டம் இன்டெகிரேட்டரா ஒரு ரீட்டைலரா கிராஃபிக் கார்ட்ஸ் வாங்கணும் அப்படின்னு நினைச்சா கூட த பிராண்ட்ஸ் ஆர் பண்டிலிங் மீ அலாங் வித் ஒரு 3 இல்ல 4 விற்காத பொருட்கள். இந்த மாதிரிலாம் நடக்குது. சிலது வந்து நல்ல பொருட்களாவே இருக்கு, பட் சிலது வந்து விற்காத பொருட்களாவே இருக்கு. ஐ எம் நாட் பிளேமிங் த பிராண்ட், தட் இஸ் தேர் பர்ஃபெக்ட் பிசினஸ் ஸ்ட்ராட்டஜி. பட் இது நடக்கிறது வந்து might be an unfair trade practice for a consumer like you, because as a consumer you have to decide what you want without being bundled. ஏன்னா அது வந்து உங்களோட ஒரு freedom and right, which I feel personally is wrong what the brands are doing. பட் அதை வந்து எங்க மேல திணிச்சுட்டு உங்ககிட்ட வந்து நாங்க என்ன வேணா வித்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்ல இருக்காங்க. ஓகே, கமிங் பேக் டு த டாபிக். 5080 அப்புறம் நெக்ஸ்ட் அவைலபிள் ஆப்ஷன் இது 5090. 5090 வந்து is available from somewhere around 4,20,000 for today. Yes, the card that has seen the biggest rise of this year from 2,60,000 2,70,000 இருந்து டமால்ல வந்து ஒரு 4 லட்சத்துல 4 லட்சம் வரைக்கும் இட்ஸ் செல்லிங் ஃபார் டுடே. 5090 வந்து இப்போன்னு கிடையாது, ஃபர்ஸ்ட்ல இருந்தே வந்து அது கார்டோட ப்ரொடக்ஷனோ கார்டோட சப்ளையோ இஸ் வெரி 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 ஷார்ட் அண்ட் லிமிடெட் தான். பிரைஸ் ஏன் அவ்வளவு கம்மியா இருந்துச்சுன்னா டிமாண்ட் அந்த டைம் கிடையாது. டிமாண்ட் வந்து எவனோ 5090 வாங்குற அளவுக்கு வந்து காசு இல்லைன்னு சொல்லிட்டு வாங்காம இருந்தாங்க. பட் இப்போ வந்து AI and ML வந்து எக்ஸ்ட்ரீம்லி ஆன் த growth சைட்ல இருக்கும்போது you will not believe, நாங்களே வந்து இந்த ஒரு லாஸ்ட் ஒரு 3 வீக்ஸ்ல பாத்தீங்கன்னா வந்து we would have done around ஒரு 4 to 5 5090 bills, which முன்னாடிலாம் வந்து மாசத்துக்கு 1-2 வந்தாலே பெரிய விஷயமா இருக்கும். இப்போ இந்த லாஸ்ட் ஒரு 3 வாரத்திலே வந்து 4-5 பில்ட வந்து 5090ல பண்ணிட்டோம். which means that they know the potential, they know the opportunity, they are trying to grab it with their hardware. Simple. So இந்த வீடியோ வந்து எனக்கு ஒரு நியூவான அப்ரோச்சா தான் இருந்துச்சு. டெஃபினெட்லி வந்து இது மாதிரி I am planning to do a video every once in every 3 monthsனு வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு வீடியோ வந்து உங்களுக்கு இன்னும் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஒரு கமெண்ட் போட்டு விடுங்க. And what is your thoughts on this whole topic of இந்த graphic card price increase, RAM price increase, SSD price increase? ஏன்னா இது வந்து ஒரு never ending டாபிக்காவே போயிட்டே இருக்கு. நானும் இதை பத்தி பேசி முடிச்சுட்டு வந்து வேற ஏதாவது டாபிக் பத்தி பேசலாம் அப்படின்னு பார்த்தா இதே பேசுற மாதிரி இருக்கு. ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கமெண்ட் செக்ஷன்ல போட்டு விடுங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க. இதே மாதிரி நீங்க நிறைய வீடியோ பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க. Thank you all for watching. Have a great day மக்களே. Bye bye.